வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தமிழுக்கான தோஸ்த் பப்ளிகேஷனோட பப்ளிக் எக்ஸாம் ஃபுல் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நாம இங்கிலீஷ் சப்ஜெக்டான பப்ளிக் எக்ஸாம் ஃபுல் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் அப்லோட் பண்ணிட்டோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெட்டீரியல் அ க்கான டவுன்லோட் லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல இந்த மெட்டீரியல்ல என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம தர்ஷன் ஸ்டடி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா பார்க்கலாம், படிக்கலாம், கேட்கலாம், எழுதலாம் அப்படிங்கிற 4 கான்செப்ட். ஸோ இது ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே வந்துட்டு சொல்லியிருந்தேன். அதாவது அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட்கான பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் அப்லோட் பண்ணப்பவே நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா மெட்டீரியல்ஸையுமே இவங்க வீடியோ விஷுவலைசேஷன் மூலமாகவும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியோவாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் இருக்குது. அதுக்கப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியாதவங்களுக்கு புக் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரியே மெட்டீரியல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் ஆன்லைன்லேயே வந்துட்டு பிடிஎஃப் ஃபைலை வந்துட்டு பார்த்து நீங்கள் அதன் மூலமாக படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோ மூலமாகவும் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வெறும் ஆடியோ ஃபார்மேட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சும் நம்ம ஹியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எழுதலாம். அதாவது இவங்க இந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறத வச்சு சின்னதாக நிறைய டெஸ்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 20 கொஷின்ஸ் அந்த மாதிரியான டெஸ்ட்டெல்லாம். ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இவங்களோட வெப் அண்ட் ஆப்பில் வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்களோட வெப்சைட் அண்ட் ஆப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே போய் செக் பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ இங்கே உள்ளே வந்த உடனே தோஸ்த் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு போட்டு அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ 125 rupees. ஸோ இது வந்துட்டு நீங்கள் பேப்பர் பேக்கோட புக்லெட் மாதிரி கைட் மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள்லாம் எப்படி ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சொல்லிவிடுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பும் வந்துட்டு பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் காண்டாக்ட் நம்பர் ரெண்டுமே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் அவங்கக்கிட்ட வந்துட்டு கேட்டுக்கலாம். ஸோ அவங்களோட நம்பர்லாம் அங்கே இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் காண்டாக்ட் நம்பர்லாம் தரேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ தான். உங்களுக்கு பேப்பர் பேக்கோடு வேணும் அப்படின்னா, அதாவது புக்லெட் மாதிரி வேணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி வரும். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ உள்ள பொருளடக்கம் இண்டெக்ஸ்குள்ளே வந்துட்டு வந்துடலாம். ஸோ இதில் தான் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அவங்க அதில் கொஷின் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இதில் கொஷின் பேட்டர்ன் வந்துட்டு கொடுக்கல. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தெரியல. பட் ஓகே, இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கொஷின் பேப்பரில் என்னென்ன வருமோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இங்கிலீஷ் இது மாதிரியே தான் இருக்குது. ஆனால் அந்த கொஷின்ஸோட ஆர்டர் மட்டும் சேஞ்ச் ஆகியிருக்கு. அதாவது கொஷின் பேட்டர்ன் கொடுக்கல. ஆனால் கொஷின் பேப்பரில் என்னென்ன வருமோ, பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் என்னென்ன டாபிக்ஸ் வருமோ அது எல்லாமே இருக்குது. பட் அதை ஆர்டர் பண்ணி கொஷின் பேட்டர்ன் மாதிரி கொடுக்கல. ஸோ அதே ஒரே ஒரு ட்ராபேக் தான் இண்டெக்ஸில், அது மட்டும் கொடுக்கல. பட் மற்றபடி எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு கொஷின் பேட்டர்ன் லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்ச வரைக்கும் தரேன். இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பலவுள் தெரிய, உரை, நடை குருவினா, செய்யுள் குருவினா, விடைக்கேற்ற வினா, அதுக்கப்புறம் மொழிப்பயிற்சிகள், இலக்கண குருவினா, உரை நடை சிறுவினா, செய்யுள் சிறுவினா, இலக்கண சிறுவினா, செய்யுள் நெடுவினா, அப்புறம் கடிதம், விண்ணப்ப படிவம், உரைநடை நெடுவினா, துணைப்பாடம் நெடுவினா, கலைச்சொற்கள், இலக்கண குறிப்பு, பகவத உறுப்பிலக்கணம், தமிழெண்கள், அணி இலக்கணம், பாணயம் பாராட்டுக, மொழிபெயர்ப்பு, நிற்கதற்கு தக, காட்சியை கன்று, கவினுரை எழுதுக, விரைவு குறியீட்டு வினாவிடை, அரசு மாதிரி வினாத்தாள்கள், அதாவது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கழகத்தோட பொதுத் தேர்வு மாதிரி வினாத்தாள்கள், பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ், பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷனோட மாடல் கொஷின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் தோஸ்த் மாதிரி வினாத்தாள்கள், அதாவது இந்த தோஸ்த் பப்ளிகேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க ப்ரிப்பேர் பண்ண சில மாடல் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் 26th நம்பரில் இருக்கிறது விரைவு குறியீட்டு வினாவிடை, அதாவது QR கோட் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே அப்படியே போகலாம். ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு
தோஸ்த் எளிய வழி கற்றல் கையேடு தமிழ் அப்படின்னு போட்டு 10ஆம் வகுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு எல்லாம் 1 மார்க்லாம் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இது ஃபுல் கைடு தான். ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் அப்படின்னே வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் கைடு தான். எல்லா டாபிக்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கைடில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்குது. ஸோ அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கைட் கிட்டத்தட்ட பார்க்க பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, கொஷின் பேப்பரில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கறதுனால எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எல்லா 2 மார்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வீடியோலேயே நான் அதான் சொன்னேன், நிறைய கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொரு கான்செப்டையும் காட்டாமல் ஸோ சில டாபிக்ஸை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் பண்ண போகிறேன். அப்படின்னா அதே கிட்டத்தட்ட ஒரு 12 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அவ்வளோ டைம் யாருமே பார்க்க மாட்டீங்க வீடியோ. ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 8 மினிட்ஸ் கிட்டேயாசை வந்துட்டு ஷார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு டிசைட் பண்ணேன். ஸோ அதனால தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிருக்கேன் நண்பா. ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட்க்கு அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே போய் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி 11th and 12th சீக்கிரமே நம்ம அப்லோட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 10th இன்னும் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸுக்கெல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பட் இன்னும் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே சீக்கிரமே கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமே எனக்கு சென்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ அண்ட் இப்போ இந்த டைமில் ஒரு வேளை நீங்கள் பார்த்துருக்குற டைமில் அவங்க எனக்கு சென்ட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கன்ஃபார்ம் லிங்க் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாருமே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொழிபெயர்ப்பும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தான் மார்க் வாங்குவீங்க. ஸோ இதெல்லாமே படிங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மொழிபெயர்ப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிற்காதற்கு தக ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஸோ அந்த டாபிக். ஸோ இதெல்லாமே முக்கியமான டாபிக். ஸோ ஏன் அப்படின்னா இதில் தான் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணவே முடியும். ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்லாம் மறக்காமல் இந்த டாபிக்ஸ்லாம் வந்துட்டு படிங்க. ஸோ இதெல்லாம் செகண்ட் பேப்பரில் இதெல்லாம் ஃபுல்லாக இதுதான் வரும். ஸோ செகண்ட் பேப்பர் இல்லாமல் ஒரே பேப்பராக பண்ணதுனால ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ எழுதுறதுக்கான டைம் பீரியட் குறையும். அது இல்லாமல் அவ்வளோ எழுத வேண்டியதில்லை. ஸோ கண்டிப்பாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் யாருமே வந்துட்டு ஃபெயில் ஆகிடாதீங்க. ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு மெட்டீரியலை மட்டும் நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள்லாம் ஃபுல் மார்க்ஸ் வந்துட்டு அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஃபுல் மார்க் அப்படிங்கிறத விட ஒரு அதிகமான மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணலாம். டாப்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சென்டம் எடுக்க சான்ஸ் இருக்குது. பட் லாங்குவேஜஸில் சென்டம் யாருமே எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிராமர் மிஸ்டேக்லாம் வரும் இல்லையா. ஸோ அதனால் யாருமே இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஸோ ஆனால் எடுத்தாங்க எப்போது சிலர் வந்துட்டு எடுத்திருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு இந்த 2020 பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு இல்லையா, அந்த 10th பாஸ் பண்ணி விட்டாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஆளுக்கெல்லாம் சென்டம் எல்லா 5 சப்ஜெக்ட்லேயும் சென்டம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அந்த மார்க்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு எடுத்திருக்காங்க. பட் ஒரு இயருக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் எடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை அந்த 2020 10th பப்ளிக் எக்ஸாம் ஆல் பாஸ் பண்ணிவிட்ட டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூலில் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லன்னு சொல்ல முடியாது, சில ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்தே 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 500க்கு 500 அந்த மாதிரிலாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவங்க எப்படி மார்க் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் விட்டுறலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனோட கொஷின் பேப்பர் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமான ஆன்சரும் இந்த மெட்டீரியல்லே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போலேருந்தே வந்துட்டு படித்து டெஸ்ட் எழுதி பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இப்போலேருந்தே படித்து எழுதி பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னால தான்
உங்களால் கண்டிப்பாக அதிக மார்க்ஸ் எடுக்க முடியும். டாப்பர்ஸ் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அங்கே ஒரு ஷார்ட் பீரியட்லேயே கூட படிச்சுப்பாங்க. ஆனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாமே இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் வந்துட்டு ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ½ அன் ஹவர் இல்லை ஒரு 20 மினிட்ஸும் அந்த மாதிரி விட்டு படிங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே டைம் இருக்கும். ஸோ அந்த டைமை கொஞ்சம் ஒதுக்கி வந்துட்டு படிக்க ஆரம்பிங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா கூட நான் அதுக்கான டவுன்லோட் லிங்க் உங்கள் கமெண்ட்டுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணி விடுவேன். ஓகேவா? ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம தர்ஷன் ஸ்டடி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 தடவை சொல்லிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.